நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே விசேஷித்த விதத்திலே கர்த்தர் இறங்கி வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதோ வீடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையை பார்க்கிற யாவரையும் இன்றைக்கு கர்த்தருடைய விசேஷித்த அக்கினி, விசேஷித்த வல்லமை, விசேஷித்த சுகம் தொடுவதாக. தகப்பனே, இந்த ஆண்டவரே சுதந்திர தினத்தன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்க்கிற யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. பிசாசின் கட்டுகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்றைக்கு தேவ நாமத்தை கர்த்தர் பறைசாற்ற உதவி செய்வீராக. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆராதனை ஆண்டவரே வேத வசனம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஜனங்கள் எல்லாரும் உற்சாகமாய் தேவ வார்த்தை கேட்டு ஆண்டவரே சோதன் கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து வார்த்தையிலே ஆண்டவரை நிலை கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை யாவரையும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம், உமக்கு முன்பாக தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும் ஐயா, நிறைவாக்கும் தேவனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, இயேசுவே, இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடும் உம்முடைய கிரியை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நடப்பியும். ஆண்டவரே, இதை பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதியும். தேவநாமத்தை உயர்த்த எங்க வாழ்க்கை மகிமைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஒருமித்து இந்த சுதந்திர நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல தேவ வல்லமை இறங்கி வந்து அவளை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு எங்களோடு கூட நாம் கர்த்தரை வாழ்த்தி தொழுது தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, வாழ்க இயேசு நாமம், வாழ்க இயேசு நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென். நீங்க துதிக்கும் போது அவர் நாமம் உயர்த்தப்படுகிறது. அவருடைய நாமம் உயர்த்தப்பட அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். எல்லாரும் சேர்ந்து வாழ்க அவர் நாமம், வாழ்க வாழ்க இயேசு நாமம் வாழ்க என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாழ்க
அவர் நாமம் வாழ்க வாழ்க, அவர் நாமம் வாழ்க. ஓ வாழ்க, அவர் நாமம் வாழ்க. ஓ வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. இயேசுவோடு வாழ்ந்தாக்கா சந்தோஷம்தான் பாரு. இயேசுவோடு நடந்தாக்கா வாழ்க்கையெல்லாம் ஜோறு. இயேசுவோடு வாழ்ந்தாக்கா சந்தோஷம்தான் பாரு. இயேசுவோடு நடந்தாக்கா வாழ்க்கையெல்லாம் ஜோறு. அவர் போல நம்மையும் அன்பாக வச்சாரு. அவர் போல நம்மையும் அன்பாக வச்சாரு. ஆமா, அதுதானே நம்ம ஊழியம். ஆமா, அதுதானே அன்பின் ஊழியம். வாழ்க அவர் நாமம் வாழ்க வாழ்க, அவர் நாமம் வாழ்க வாழ்க, அவர் நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. மீண்டும் ஒரு முறை சொல்வோம். வாழ்க இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. ஆழத்துக்கு போய் என்று சொன்னாரு. ஆழத்தில அற்புதத்தை செஞ்சாரு. காலியான படகு கூட நிரம்பிச்சு. தோல்வியான நம் வாழ்வு உயர்ந்துச்சு. ஆழத்துக்கு போய் என்று சொன்னாரு. ஆழத்தில அற்புதத்தை செஞ்சாரு. காலியான படகு கூட நிரம்பிச்சு. தோல்வியான நம் வாழ்வு உயர்ந்துச்சு. அவர் போல என்னையும் அன்பாக வச்சாரு. அவர் போல நம்மையும் அன்பாக வச்சாரு. ஆமா, அதுதானே நம்ம ஊழியம். ஆமா, அதுதானே அன்பின் ஊழியம். வாழ்க அவர் நாமம் வாழ்க வாழ்க, அவர் நாமம் வாழ்க. ஓ வாழ்க, அவர் நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம். சொல்லுங்க, இயேசு நாமம் வாழ்க. இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. ஓ வாழ்க, இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. பாத்திரத்தை நிரப்பு என்று சொன்னாரு. கானாவூர் தண்ணீர் கூட மாறுச்சு. கண்மணி போல் காப்பேன்னு சொன்னாரு. கண்ணுக்குள்ள நம்ம வச்சு காப்பாரு. பாத்திரத்தை நிரப்பு என்று சொன்னாரு. கானாவூர் தண்ணீர் கூட மாறுச்சு. கண்மணி போல் காப்பேன்னு சொன்னாரு. கண்ணுக்குள்ள நம்ம வச்சு காப்பாரு. அவர் போல நம்மையும் அன்பாக வச்சாரு. அவர் போல நம்மையும் அன்பாக வச்சாரு. ஆமா, அதுதானே அன்பின் ஊழியம். ஆமா, அதுதானே அன்பின் ஊழியம். வாழ்க அவர் நாமம் வாழ்க வாழ்க, அவர் நாமம் வாழ்க வாழ்க, அவர் நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம். சொல்லுங்க, இயேசு நாமம் வாழ்க. இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. சமுத்திரத்தின் மேல நடந்த கர்த்தரு கடைசி நேரம் வந்து கூட காப்பாரு. சின்ன பையன் ரொட்டியை தான் கேட்டாரு. ஆயிரம் ஆயிரமா செஞ்சாரு. சமுத்திரத்தின் மேல நடந்த கர்த்தரு கடைசி நேரம் கூட காப்பாரு. ஓ சின்ன பையன் ரொட்டியை தான் கேட்டாரு. ஆயிரம் ஆயிரமா செஞ்சாரு. அவர் போல நம்மை அன்பாக வச்சாரு. அவர் போல நம்மை அன்பாக வச்சாரு. ஆமா, அதுதானே நம்ம ஊழியம். ஆமா, அதுதானே நம்ம ஊழியம்.
நேசரரே இயேசு நாமம், இயேசு நாமம். இந்தியாவிலே இயேசு நாமம், எங்களுடைய வீடுகளிலே இயேசு நாமம். இன்றைக்கு சுதந்திர தின நாள் அன்று ஆங்காங்கே தேசிய கொடி, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய கொடி ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்தினுடைய கொடியை மதிக்கிறோம். நாங்கள் மதிக்கிறோம். சிலுவை என்கிற கொடியை மதிக்கிறோம். இந்த இந்தியாவில் சிலுவையினுடைய கொடி, அன்பின் கொடி வேகமாய் அதிகமாய் எல்லா இடங்களிலும் பறக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லி சிலுவையினுடைய கொடியை ஏற்றுவோம். Going to raise the banner of cross. இந்தியாவில் சிலுவை கொடியை ஏத்துங்க. இந்தியாவுடைய கொடியை எல்லாரும் திரும்பி பார்க்க போறாங்க. இந்தியாவுக்குள்ள இயேசு தேவை. இந்தியாவுக்கு இயேசு தேவை. நீங்க எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த குலமோ எங்களுக்கு தெரியாது. ஆனா அன்பின் கொடி. இந்த இந்தியாவில் சமாதானம் வேணும்னா இயேசப்பா கொடுக்க போறார். என்னுடைய இயேசு கொடுப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்களை தேவன் கொடுப்பார். நான் ஆராதிக்கிற இயேசு கொடுப்பார். என் கையில எந்த போருக்கான பொருள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, யுத்த பொருட்கள் அல்ல, ஏவுகணைகள் இல்லை, கன் இல்லை. நாங்க வேதத்தை சுமக்கிறவங்க. இன்னைக்கு எங்க கையில பாருங்க சிலுவைங்கிற கொடி. இதுதான் நாங்க சுமப்போம். சிலுவையை சுமக்க ஆயத்தமா நீங்களும் நானும்? அவருடைய சிலுவை நினைத்து, ஆண்டவரே நீ சாவை வென்றவரே, உயிரோடு இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி சிலுவை சுமந்தவரே, சமாதான பிரபுவே, இயேசுவே சர்வ வல்லவர், சாவை வென்றவர், உயிரோடு இருக்கிறீர் இயேசுவே. சிலுவை சுமந்தவர், உயிரை கொடுத்தவர், எந்தன் பாவம் நீங்குமே ரத்தத்தா. இனி நான் இல்லையே, என் இயேசு எனக்குள்ளே புது மனிதனாகவே மாறுவே. இனி நான் இல்லையே, என் கிறிஸ்து எனக்குள்ளே புது மனிதனாகவே மாறுவே. சேர்ந்து ஆராதிப்பே ஆராதிப்பே இயேசுவே, எனக்கு இறங்குமே இறங்குமே என்றே. ஓ ஆராதிப்பே, சொல்லுங்க ஆராதிப்பே இயேசுவே, எனக்கு இறங்குமே இறங்குமே என்றே. எங்கள் சபையிலே மகிமை இறங்குதே, தரிசனம் பார்க்கிறோம் இயேசுவே. நீர் அழகில் சிறந்தவர், என்னை தெரிந்தவர், உம்மை பாடுவேன் வாழ்விலே. இனி நான் இல்லையே, என் கிறிஸ்து எனக்குள்ளே புது மனிதனாகவே மாறுவே. இனி நான் இல்லையே, என் இயேசு எனக்குள்ளே புது சிருஷ்டியாகவே மாறுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே இயேசுவே, எனக்கு
இன்றைக்கே உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெளிச்சம் வந்ததே, உங்க சாயல் வந்ததே இயேசுவே. உள்ளம் அறிந்தவர், என் உணர்வை புரிந்தவர், உம்மை தொட்டு பார்க்கிறேன் இயேசுவே. இனி நான் இல்லையே, என் கிறிஸ்து எனக்குள்ளே புது மனிதனாகவே மாறுவே. இயேசுவே, இனி நான் என் கிறிஸ்து எனக்குள்ளே, என் கிறிஸ்து எனக்குள்ளே புது சிருஷ்டியாகவே மாறினே. சபை சேர்ந்து ஆராதிப்பே ஆராதிப்பே இயேசுவே. எனக்கு இறங்குமே இறங்குமே என்றே. ஓ ஆராதிப்பே ஆராதிப்பே இயேசுவே. எனக்கு இறங்குமே இறங்குமே என்றே. ஹல்லேலூயா. நமக்காக இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். சிலுவை என்கிற கொடியை மாத்திரம் நீங்கள் சுமப்பீங்க, அப்ப இந்திய கொடியை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார். இந்தியாவை கர்த்தர் கனப்படுத்த போறார். இந்தியாவை கர்த்தர் உயர்த்த போறார். சமாதானம் இந்தியாவுக்குள்ள நிலவ போகுது. இந்த சுதந்திர தின விழாவென்று கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நீங்க வெளியில வர முடியலன்னு நினைக்காதீங்க, ஏதோ கூட்டமா சேர முடியலன்னு நினைக்காதீங்க, சபைக்கு வர முடியலன்னு நினைக்காதீங்க. இதே ஆகஸ்ட் 15னா நம்ம இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால ஒரு நாளே கர்த்தருக்கு கோலாகலமா கொடுத்திருப்போம், கொண்டாடி இருப்போம். ஆனா கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், அது மட்டும் எனக்கு தெரியுது. அதனால சிலுவையை உயர்த்துவோம். ஜெபத்தோடு கூட 118வது சங்கீதத்தை பாஸ்டர் மோசஸ் மாறி மாறி வாசிப்பார்கள், தொடர்ந்து வாசிப்பார்கள். நீங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போறீங்க. கர்த்தர் எழுந்தருள போகிறார். சங்கீதம் 118 பக்கம் 744. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 118 1 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. அவர் கிருபை என்றுமுள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றுமுள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். எல்லாரும் சேர்ந்து 15வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். தேசமே தேசமே வீடியோ தேசமே என்கிற பாடலை நாம் இப்பொழுது வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கொண்டு
தேசமே நீ சுகமாக வேண்டுமே, மன்றாட்டு ஜெபமெல்லாம் மருந்தாக வேண்டுமே என்று சொல்லி 75வது சுதந்திர தினம் 75வது சுதந்திர தின விழாவன்று இப்பொழுது இந்த வீடியோ நாங்களும் இங்கே பாடுவோம், கீழே இந்த வீடியோனுடைய அந்த வீடியோவும் சேர்ந்து போடுங்க. எல்லாரும் சேர்ந்து தேசத்தை கனப்படுத்தி ஜெபத்தோடு பாட போகிறோம். தேசமே நீ சுகமாக வேண்டுமே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஜீசஸ் ஜீசஸ். கலங்கும் என் தேசம் மீட்கப்பட வேண்டும், கொள்ளை கொண்டு போகும் நோய்கள் அழிந்திட வேண்டும். கலங்கும் என் தேசம் மீட்கப்பட வேண்டும், கொள்ளை கொண்டு போகும் நோய்கள் அழிந்திட வேண்டும். அழகான தேசமே, அழகான தேசமே, ஆண்டவர் கையில் நீ விழுந்திட வேண்டும். ஒவ்வொரு உயிரும் விலையேற பெற்றதே, ஒவ்வொரு ஜீவனும் ஆண்டவர் படைப்பே. தேசமே என் தேசமே நீ சுகமாக வேண்டுமே, மன்றாட்டு ஜெபம் எல்லாம் மருந்தாக வேண்டுமே. தேசமே என் தேசமே நீ சுகமாக வேண்டுமே, மன்றாட்டு ஜெபம் எல்லாம் மருந்தாக வேண்டுமே. அலங்கோல வாழ்க்கையெல்லாம் அழகாக வேண்டுமே, கண்ணீரின் பள்ளத்தாக்கும் களிப்பாக வேண்டுமே. சாத்தானே நீ விதைப்பதெல்லாம் ஒரு போதும் விளையாதே, இயேசுவின் ரத்தம் ஒன்றே உன்னை அழிக்கும். விசுவாச ஜெபங்கள் எல்லாம் ஜெயமாக மாறுமே, எல்லைகள் எல்லாம் செழிப்பாக மாறுமே. விசுவாச ஜெபங்கள் எல்லாம் ஜெயமாக மாறுமே, எல்லைகள் எல்லாம் செழிப்பாக மாறுமே. என் தேசமே என் தேசமே நீ சுகமாக வேண்டுமே, மன்றாட்டு ஜெபம் எல்லாம் மருந்தாக வேண்டுமே. என் தேசமே என் தேசமே நீ சுகமாக வேண்டுமே, மன்றாட்டு ஜெபம் எல்லாம் மருந்தாக வேண்டுமே. மனதை உடைக்குதே, எரிகின்ற சரீரங்கள்
எனக்குதே. ஏன் என்ற கேள்விகள் எங்கேயும் தொனிக்குதே. இறைவா என் இயேசுவே இறங்கிடுமே. விசுவாச ஜெபங்கள் எல்லாம் ஜெயமாக மாறுமே. எல்லைகள் எல்லாம் செழிப்பாக மாறுமே. விசுவாச ஜெபங்கள் எல்லாம் ஜெயமாக மாறுமே. எல்லைகள் எல்லாம் செழிப்பாக மாறுமே. என் தேசமே நீ சுகமாக வேண்டுமே. மன்றாட்டு ஜெபம் எல்லாம் மருந்தாக வேண்டுமே. என் தேசமே நீ சுகமாக வேண்டுமே. மன்றாட்டு ஜெபம் எல்லாம் மருந்தாக வேண்டுமே. இந்த 75வது சுதந்திர தினத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமையில தேசத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். Lord, we want to do the prevailing prayer for our nation on this 75th தேசம் Independence Day. எங்களுடைய தேசம் அப்பா. This nation is our nation, God. நாங்கள் பிறந்த தேசம். The nation which we were born. பாரத தேசம் எங்கள் தேசம். Lord, this Bharat nation is our nation. எங்கள் தேசத்திற்கு இந்த மன்றாட்டு ஜெபம் தான் மருந்து ஆண்டவரே. Lord, for our nation this prevailing prayer is the medicine of God. இந்தியாவிலே 75வது சுதந்திர தினத்தை நினைத்து கொடிகள் அங்கங்கே ஏற்றப்படுகிறது. Oh, here and there in most of the places the national flag of India is being flag hoisted. ஆனால் இயேசப்பாவுடைய சக்தி இந்தியாவிலே இறங்கி ஆகணும். But the power of Jesus Christ should descend upon India. ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், முதல் மந்திரிகள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். We want to honor the president, prime minister and all the chief ministers of all the states. எல்லாரும் சுகமா இருக்கணும். Let everyone should live well. எல்லா கவர்னர்ஸும் சுகமா இருக்கணும். All the governors should live well. எல்லா ஆட்சி செய்யறவங்களும் சுகமா இருக்கணும். All the people who rule should live well. ஆனால் 75வது சுதந்திர தினத்துல On this 75th மனதுருக்கத்தின் இயேசுவே உம்மை நாங்கள் அறிக்கை செய்யாவிட்டால், Jesus Christ, the God of compassion, if we don't proclaim you, ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சபைகள் இன்றைக்கு ஆன்லைன்ல தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். maybe all the churches in Tamil Nadu we are doing online service. எங்கள் விடுதலையை கொண்டாட முடியாதபடி நாங்கள் தவிக்கிறோம் என்று பிசாசு நினைக்கலாம். Oh, devil might think, they don't know, they are not able to celebrate their freedom. இப்பொழுது எங்கள் வீடுகளில் இருந்து, right now from our homes, எங்களுடைய ஆன்லைன் மூலமாக, from our online, எங்களுடைய சபைகளில் வீடுகளாகிய தேவனுடைய வீடுகளில் இருந்து, all the believers houses from God's மூலமாக, from God's house to எங்கள் online, ஜனங்களுக்கு நாங்கள் விடுதலையை கட்டளையிடுகிறோம். we proclaim, command the deliverance upon them. அடிமைத்தனங்கள் உடைவதாக, all the spirit of slavery be removed and அந்தகார broken. கட்டுகள் உடைந்து போவதாக, all the spirit of darkness, that shackles be removed. Independence Day இந்தியா கொண்டாடுகிறது. Oh, India celebrating Independence Day. ஆனால் இன்னமும் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாத மக்கள் பல்லாயிரம் பல கோடி உண்டு. many crores of people, many lakhs of people, they don't know how to celebrate the freedom. விடுதலையாக்கும். Deliver them. பேசும் இன்றைக்கு. Speak for us. வார்த்தையின் மூலமாக பேசும். Speak for us through your word. இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. ஆமென். Amen. ஆமென். And amen. வேதத்தை இப்படி திருப்பிக் கொள்ளுங்கள். Now lift your Bible. அவர்கள் வீடுகளிலே, in your homes. காட்டு, எல்லாரையும் காட்டு. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118 5வது வசனத்திலே கை வையுங்கள். இது 75வது சுதந்திர தினத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை 118ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே கரத்தை வைத்துக் கொள்வோமா? Let's all put our hands on the 118th Psalm. நாம இப்ப சொல்ல போறோம். We're going to say,
நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு விசாலம் உண்டாக போகிறது. Now all those who call God through your struggles, all is going to increase. சொல்லுவோமா? ஆண்டவரே, God, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். we want to listen to your இந்த word. ஞாயிற்றுக்கிழமை You know, this எங்கள் Sunday, வீடுகளிலிருந்து from our homes, எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து somewhere far away, ஆலயத்தின் வார்த்தையை நாங்கள் கேட்கிறோமே, we are hearing the word of God. இந்த ஆராதனையின் வார்த்தையை நாங்கள் கேட்கிறோமே. Oh, we listen to the word of எங்களை God. ஆசீர்வதியும், Bless us. எங்கள் நெருக்கம் நீங்கட்டும், Let all the distress be removed. சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க செய்யும், Let us enjoy the broad place. விசாலத்தை எங்களுக்கு தார். Show us the broad place. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. நெருக்கங்கள் பல விதங்களிலே உண்டு. There are problems and distress in different ways. நெருக்கங்களை கொடுப்பது பிசாசு. Devil is the one who brings all the distress. பரிசுத்தாவினால உண்டாகிற நெருக்கம் வேறு, பிசாசினால் உண்டாகிற நெருக்கங்கள் The வேறு. distress which comes from the Holy Spirit is different. Distress from the devil is different. பிசாசு நெருக்கும் பொழுது When the devil crushes us, வியாதி, disease, வருத்தம், sorrow, பொருளாதார பிரச்சனைகள், the financial difficulties, மரணங்கள், deaths, தற்கொலைகள், suicide, இருள், darkness, அந்தகாரம், darkness, தண்டனைகள், punishments, பாடுகள், problems, பயம், fear. திகில், Sometimes you get கலக்கம், scared, worried. சோர்வுகள், You're tired. துக்கம், Sometimes sorrow, கண்ணீர், sad, tears, அழுகை, cry, புலம்பல் lamentation. எல்லாம் உண்டாகி விடுகிறார். Everything will be broken down. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே But through the Holy Spirit, நெருக்கம் வரும்பொழுது when you have this pressure, பரலோகம் திறக்கப்பட்டு விடும், the heaven will be open, பூமி திறக்கப்பட்டு விடும், the earth will be open, எல்லைகள் விரிவாகும், you'll have a broad place, your territory will be விசாலமான increased, இடங்கள் உண்டாகி விடும். and broad place will be created for you. இந்த 75வது சுதந்திர தினத்தன்று, On this 75th day of இந்த worship, ஞாயிற்றுக்கிழமை on this Sunday, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், God wants me to look at you and say, நெருக்கத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஜனமே, oh my people of God who are going through this சோர்ந்து distress, போகாதே, don't be worried. சீக்கிரத்தில் நீ துளிர் விட்டு எழும்பி வருவாய், Soon you will blossom and grow up. என்னுடைய ஆவியின் வல்லமை நீ பெறுவாய், You will receive my glorious உனக்கு power. விசாலமான இடத்திலே நான் வைப்பேன், I'm going to make you in a spacious place. கண்மலைக்கு மேலாக உன்னை நான் நிறுத்துவேன், I'm going to make you stand upon the rock. உயரமான ஸ்தலங்களிலே உன்னை நான் நடக்க I will பண்ணுவேன், make you walk in the high places. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தினை சுதந்தரிப்பாய், You will inherit the the land of milk and நீ honey. வாழுகிற தேசத்திலே ஒரு சுதந்திரத்தை நீ அனுபவிப்பாய், The land which you live, you will feel the freedom. நீ வாழுகிற தேசத்திலே The nation which you are ஒரு living, சமாதானத்தை நீ பார்ப்பாய், you will see the peace prevailing. நீ இருக்கிற இடத்துல சமாதான பிரபுவாகிய நான் இறங்குவேன் என்று கர்த்தர் God சொல்லுகிறார். says, wherever you are, the Prince of Peace, I going to come. ஆமென் என்று கரங்களை தட்டுங்கள். Say amen and clap your hands. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. போகட்டும். Let it go. உலக சரித்திரத்துல In the history of the world, இந்த அடிமைத்தனம் அல்லது அடிமை வாழ்க்கை, ஸ்லேவரி, No. அடிமை வாழ்க்கை, slavery, the life of slaves, கட்டப்பட்ட வாழ்க்கை, the life of the tithe, நெருக்கப்பட்ட the வாழ்க்கை life of distress, இருந்தது. it was there. அதனால்தான் நாம் இப்பொழுது சுதந்திரம் என்ற வார்த்தையை And சொல்லுகிறோம். that is why we call this word freedom and we proclaim that. உலகம் முழுவதிலும் All over the world, பிரிட்டிஷ் மக்கள் ஆட்சி செய்தார்கள். the British, it ruled. ஒருவேளை நாம் நினைப்போம், Maybe we will think, பிரிட்டிஷ் மக்கள் நம்மை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி. Britishers, they made us slaves. ஒரு நாள் சுதந்திரம் கிடைத்தது. And one day we got freedom. நான் பல தேசங்களுக்கு போயிருக்கேன். I have gone to many nations. மலேசியாவுக்கு போனா When we go to Malaysia, அங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் டே, even there they'll have Independence Day. சிங்கப்பூருக்கு போனா We go to Singapore, அங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் டே, they'll have Independence Day. இப்படியே கனடாவுக்கு போனா அங்கேயும் We இண்டிபெண்டன்ஸ் go டே, to Canada, they'll have Independence Day. பிறகு அமெரிக்காவுக்கு போனா அங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் டே, In America has Independence Day. நார்வே, ஸ்வீடன், Norway, Sweden, ஜெர்மனி, எல்லா இடத்துலயும்
everyone will have an Independence Day. ஜப்பான்லயே இண்டிபெண்டன்ஸ் டே. Even Japan, they have Independence இந்த Day. இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் என்ற வார்த்தை This Independence Day, this word, எப்படி உலகத்திலே சொல்லப்படுகிறது? how it has been proclaimed in this world. யாராவது பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றானா? Is any man confessing that I am delivered, got freedom from sin? இல்ல 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 இல்ல. No man says. ஐயா நான் நான் வியாதியிலிருந்து விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றானா? Can any man saying I am delivered from sickness? எதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறீங்கன்னு கேட்டா, Why, if I ask you why you are celebrating Independence Day, எல்லாருமே every one of you, அந்த பிரிட்டிஷ் ஆட்சி புரிந்ததையும், you know what, when the Britishers left them, பிறகு அவர்கள் ஒரு நாள் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று உருவாக்கி கொடுத்து விட்டு போனதையும், another particular day they gave the land to the native people and they went. That is the day. அது முதல் from that day ஜனநாயகம் வர ஆரம்பித்தது. You know, republic அது came, அதுக்கு பிறகு சுதந்திரம் வர ஆரம்பித்தது. and even the freedom came. ஆனா But அப்படி சொல்லுகிறார்களே ஒழிய, they only say that இன்னமும் மனிதன் பரிபூர்ணமான விடுதலை பெறவில்லை. men haven't received his freedom completely. ஏன்? Why? ஒரு மனிதனுடைய கரத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார்கள். They have got the deliverance, the freedom from one man. சுதந்திர நாட்டிலே சுதந்திரமாக நான் பேச அனுமதி உண்டு எனக்கு. You know, in the land of freedom I have the freedom to speak. ஆனால் இந்த பூமியில, but in this earth, பல விதங்களிலே, many ways, அந்த மனிதன் போனான் வேறு மனிதன் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். if that man leaves, another man comes to make us as a slave. இந்தியாவில் இருக்கிற अनेक அரசியல் கட்சிகள் மனிதர்களை அடிமைப்படுத்த பார்க்கிறது. Many political parties are trying to make the people as slaves. சில நேரங்களிலே sometimes சுதந்திரத்தை குறித்து பேசுகிறோம். we talk about independence, ஆனால் சுதந்திரம் இல்லை. we talk about freedom but no freedom. ஏதோ ஒரு சட்டம், some law, ஏதோ ஒரு சட்டம், some law, அந்த சட்டம் சில நேரங்களில் மனிதர்களை வளர விடுவதில்லை. that law will not allow men to grow. அந்த மனிதன் விடுதலை கொடுத்து விட்டு போய்விட்டான், இன்னொருவன் அடிமைத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான். One man gave the deliverance, freedom, and he left. Another man is catching all people as slaves. லஞ்சம் எங்கு பார்த்தாலும் லஞ்சம். Wherever you see, there is bribe. கொலை வெறிகள், No death rage. ஜாதி சண்டைகள், No the caste system problems. ஏற்ற தாழ்வுகள், You know the high and the low end people. அடிமைத்தனம் பண்ணுகிற சில காரியங்கள், Sometimes the spirit of slavery. சில அதிகாரிகள் பண்ணுகிற அட்டூழியங்கள், You know, some authorities work nonsense works. சிறைச்சாலையின் அனுபவங்கள், You know, the life in the prison. சில போலீஸ் அதிகாரிகள் மூலமாய் வரக்கூடிய சில பாடுகள், Some problems which police people bring. பல பிரச்சனைகள், Different kinds of problems. இன்னும் எல்லைகள் முடக்கப்படுகிறது. Even now the territories are blocked. சுதந்திரம் என்று பேசுகிறோம், ஆனால் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை. We talk about freedom but we couldn't feel it. ஏன்? Why? ஏன் அப்படி நடக்கிறது? Why it's happening like that? இந்த 75வது சுதந்திர தினத்துல On the 75th day of independence, நாம் கொடியை ஏற்றுவோம், we hoist the flag. தேசத்தை கிளைம் பண்ணுவோம், No, we will climb the nation. தேசத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். We're going to do the prevailing prayer for the nation. ஆனாலும் But வேதத்தின் அடிப்படையில் according to the Bible, சில விடுதலையை நாம் அனுபவிக்கணும். we have to feel few freedom. ஒருவேளை சில நாடுகளில் சில இடங்களில் இப்படி கஷ்டங்கள் இருந்தாலும், Maybe in few countries like this having problems, நெஞ்சில கைவிங்க எல்லாரும். put your hand on your heart. முதல்ல ஆத்மீக விடுதலை, Say the spiritual deliverance, ஆவி freedom. ஆத்மா சரீரத்துல விடுதலை. The freedom in your spirit, body and soul. இன்னும் இல்லையே. Oh, we don't feel it yet. வேதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருகிறார். Today God is bringing the scripture, the Bible to your home. ஹalleluya ன்னு சொல்லுங்க. Say hallelujah. இப்போ கலாத்தியர் 5வது அதிகாரம் Now we're going to turn to முதல் வார்த்தையை நான் படிக்கட்டும். Let me read Galatians. கலாத்தியர் 5:1. Galatians 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். It is for freedom that Christ has set us free. Stand firm then
and do not let yourself be burdened again by the yoke of slavery. 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 years ago, சிலுவையை சுமந்த என் அன்பு இயேசு my beloved Jesus who carried the cross, மனிதனை விடுவிக்கத்தான் வந்தார். he came to deliver the people. உங்களுக்கு தெரியுமா, Do you know something? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறார். Bible says those who sin, they are slaves for the sin. முதல்ல First of இந்த all, பாவத்திற்கு அடிமையான ஒரு காரியத்தை செய்து பிசாசு. devil is the one who did the sin for the first time. நெருக்கமும் துன்பமும் வந்தா When the problems and the distress come, நாம் சில நேரங்களில் அறியாமையினாலே பெரியவங்களை திட்டுவோம். sometimes without our knowledge we will scold the elders. சொந்த மக அம்மாவை பார்த்து ஏமா என்ன பெத்த, Own daughter will look at the mother and ask, why did you give birth to me? ஏன்டி இப்படி பேசுறேன்னு கேட்டா, If the mother asks, why did you talk like 14 that? வயசுல 13 வயசுல நீ என்ன கண்ட்ரோல் பண்ற, 13 years, 14 years, 16 years, you're controlling me? நான் டீனேஜ் பிள்ளை, I'm a teenage girl. அப்ப கண்ட்ரோலே பண்ண வேணாம்னு சொல்லி தானே விரும்புது. So the teenage girl doesn't want anyone to control கண்ட்ரோல் her. பண்ணாம விட முடியுமா? Can you leave her without controlling? சின்ன பசங்க, Small boys, 7-8 வயது பசங்க 7-8 year boys, பெற்றோர்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. they are questioning their parents. எனக்கு என்ன அடிக்கிறீங்க, Why are you hitting me? ஏன் என்ன இப்படி திட்டுறீங்க? Why are you scolding me? அமெரிக்கா தேசத்துல நான் போனேன், In America, when I used to பல go, முறை போனப்போ ஒரு முறை many times I've been, but one ஒரு time, வீட்டுல போய் உட்கார்றேன் ஜெபம் பண்றதுக்கு. I went and sat in one house. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு குரூப் வருது. One group came from the neighbors came. ஐயா, Brother, இவங்க வீட்டு பக்கத்து வீடு இந்த பையனால அப்பா அம்மா சிறைக்கு போயிட்டாங்க. because of this boy, the parents have gone to jail. அந்த பையனை நான் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தேன். I was looking at him for some time. அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அப்படி, The rules in America is like that. ஒண்ணுமே செய்யல. They didn't even do anything. நம்ம இந்தியாவில இருந்து போன குடும்பம், The family which went from India, ஏதோ அவன் ஒரு குறும்பு பண்ணிட்டான்னு சொல்லி அப்பா ஏதோ ஒரு பெரம்பு எடுத்து அடிச்சிட்டார். he did some mischief, but then the mother took the cane and hit him. அப்பாவை அடிச்சிட்டான். அப்பா வந்து பையனை The அடிச்சிட்டார். father took the cane and hit the boy. அம்மா வந்து ஏதோ கேள்வி கேட்டு The mother asked the question. இவன் அப்பாவை எதிர்த்துக்கிறானேன்னு சொல்லி அந்த குச்சி எடுத்து அம்மா அடிச்சிட்டான். So mother, she even hit him with a cane because he was not talking to his father இப்போ properly. இவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, Now he called the police. போலீஸ் வந்து ஒரு கேள்வி கேட்காம அப்பா அம்மாவை பிடிச்சிட்டு போயிட்டான். Police didn't ask a second question, but they took the இப்போ parents இவன் away. Now ஒரு ஹோம்ல இருக்கிறான். he's in a home. அந்த குடும்பத்தின் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அழுறாங்க. All the family relations, they come and cry. என்ன ரூல்ஸ் என்னன்னு தெரியாது. No, this is how the rules are. பைபிள்ல In the Bible, பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய பிள்ளையவே பகைக்கிறான் தான். Bible says if you don't take the cane, then you're against your child. ஆனால் இப்போ But now ரூல்ஸ் மாறிடுச்சு. rules have changed. திருத்த முடியல. You don't know how to control and change them. பிள்ளைகளுக்கு கையில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போன், யூடியூப், இது பிசாசு கொண்டு வந்து போட்டான் பாருங்க கொரோனா. No corona, devil brought the corona to the people. ஸ்கூல் இல்ல, காலேஜ் இல்ல, No school, no college. ஆன்லைன்ல படிக்கிறோம்னு சொல்லி They say they do it as online school. எங்கெங்கயோ பிள்ளைங்க போய் டர்ட்டி அதுகள பொல்லாப்புல விழுறாங்க. People are falling into dirty habits and dirty things through the mobile phone. இந்த குழந்தைகளை யார் திருத்தணும்? Who will change this எங்க இருந்து child? வந்தது இந்த பாவம்? Where did the sin come from? யார் விதைத்தது? Who sowed the seed? பொல்லாத பிசாசு, Devil, the unclean spirit. சத்துருவாகிய சாத்தான் Oh, the enemy, the பூமியில devil. பாவத்தை விதைத்து விட்டான். He sowed the sin in the world. பிறகு Later, தேவனாலே உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்குள் விதைத்து விட்டான். even he sowed to the men who was created by God. அப்படியானால் So, அந்த பிசாசு விதைத்த விதைதான் all the seed which devil sowed, எங்க இருக்கிறது? where is that? மனிதனுடைய வாழ்க்கையில. It's in their lives. மகளே, My daughter, மகனே, my son, உனக்கு எதிரி பிசாசு. இப்போ you know, devil is your enemy now. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலே ஒரு பிசாசு காத்திருக்கிறான். Each and every sin, a devil is waiting for you. ரொம்ப வருடங்களுக்கு முன்பு Many years ago, கோயம்புத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் வேலை செய்யற ஒரு மனிதனுக்காக வீட்டுக்கு நான் சென்றேன். one man who was working in Coimbatore collector's office, I went to his home. அவன் வீட்டுல எங்க பார்த்தாலும் சர்ப்பம் சர்ப்பம் என்று கதறி He கொண்டிருக்கிறான். was always used to cry that I could see serpents everywhere in my நான் house. ஏதோ
மனநோயாளி ஆகிவிட்டானோ என்று எண்ணினேன். I thought, oh, he's mentally affected. அவனுக்குள்ளாக பல பல பிசாசுகள். He had many different kinds of spirits. அவன் இந்த பிசாசுகளை துரத்தினோம். So we casted out the demon. ஆனால் அவன் வாயிலே ஒரு துர்நாற்றம். But his mouth, it had some bad smell. மது அருந்தின துர்நாற்றம். Oh, bad smell, which he used to consume நான் alcohol. அவனை பார்த்து கேட்டேன். I asked him, ஐயா இதை விடணும்னு நினைக்கிறேன். brother, I want to leave this habit. ஒரு நாள் One day, எங்கேயோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கானுங்க. they gave this alcohol to his friend's place, in his friend's house. அங்கே ஒரு ரெட் கலரா ஒரு சர்ப்பம் தெரியுதாம். There inside the alcohol, he was able to see a serpent. a red அவன் colour அனுபவத்தை stripe. சொன்னான். He said his experience. ஸ்பூனை எடுத்து இப்படி சோதிக்கிறான். He wanted to check in the spoon. இல்ல ஒண்ணு இல்ல. Nothing was there. குடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க தெரியுது சர்ப்பம். Before even he could consume, but he was able to see the serpent. என்ன இப்படி ஒரு சர்ப்பம்? What, this kind of a coiled serpent is here? சரி பயம் வந்து வெளியே ஊத்தலான்னு போயிருக்கான். So he wanted to just pour it outside. ஒரு சத்தம் கேட்டதான். He heard a voice. நீ என்னை ஊட்டாதே. Don't pour me away. குடி. Drink. இது என்ன சத்தமோ? What sound is that? குடித்தான். He consumed. வீட்டிற்கு வந்தான். He came home. குடிக்க ஆரம்பித்தான். He started to drink. குடிக்க He ஆரம்பித்தான். started to drink. நாட்கள் ஆனது. The days went by. சர்ப்பத்தின் ஆவிகள் அவனை கொலை வெறிக்கு தூண்ட ஆரம்பித்தது. The spirit of serpent made him bring all the death rage. கத்தி எடுத்து கிழித்து கொள்ளுகிறான். He was able to, he always does this. உங்களை பார்த்து Hurt himself with சொல்லுகிறேன். knife. I tell you, behind every sin, ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னால behind each and every sin, ஒரு சர்ப்பத்தின் கிரியை காத்து கிடக்கிறார். there is a spirit of serpent, the works of the serpent ஒவ்வொரு waiting. பாவம். Any sin, என்ன பாவமோ தெரியாது. I don't know any sin. அத்தனை பாவங்களுக்கு பின்னால Behind all the sin, மனிதர்களை அழிக்கிற ஒரு கிரியை ஒன்று இருக்கிறது. there is a work which destroys every man. என் ஆண்டவராகிய தேவன், My beloved God, அதான் Adam, ஏன் இப்படி செய்தாய்? why did you do this way? நீர் கொடுத்த எனக்கு துணையாய் கொடுத்த மனைவி, The wife which you gave me, அவள் தான் என்னுடைய உயிர். and she is my life. ஏவாள் என்றாலே உயிர். Eve means life. அவளை குற்றப்படுத்துகிறான். No, he was அவள் சொன்னால் சர்ப்பம் என்னை தூண்டிவிட்டது. he was complaining her, and she was complaining உலகத்தில் இருக்கிற herself. ஒவ்வொருவரும் All the people in this world, மாறி மாறி குற்றப்படுத்திக் கொண்டிருக்கும். people will just put past their ஆனால் இந்த mistakes. பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால், But if you want to be delivered from the sin, 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற பிள்ளையே, or the children of God who do celebrating the 75th இந்தியாவுடைய சுதந்திர தினத்தில் நாம் Independence பங்கு Day, கொள்ளுகிறோம். we are taking part in the freedom ஆனால் of India. பாவத்தின் அடிமைத்தனம் உன்னை இன்னும் ஆட்டுகிறது. But the sinful life of slavery is troubling சங்கீதம் you. 40 முதல் 2 வாசனத்துல, Psalms 41:2, விளையான சேற்றில் நீ விழுந்து கிடக்கிறாயா. you are fallen in a miry clay. தாவீது சொல்லுகிறான், David says, கர்த்தரனை விளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து God took me out from the miry clay. கண்மலைக்கு மேலாக He நிறுத்துகிறார். made me stand upon the rock. பாடுவோமா, என் ஆவி ஆத்துமா சரீரம். Let's sing this song. இந்த பாடலை பாடுவோம். உடையான சேற்றில் நான் முழுகி கிடந்தேன், கர்த்தரனை தூக்கினார். உலையான சேற்றில் நான் மூழ்கி இருந்தேன், என்னை தூக்கி எடுத்தீரையா. வாயிலை திறந்து எல்லாரும். உலையான சேற்றில் நான் மூழ்கி இருந்தேன், என்னை தூக்கி எடுத்தீரையா. நிலவுண்ட மலை என்னை மூடி மறைத்து, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உறுதிப்படுத்தி, என் அடிகள் காத்தீரையா, என் அடிகள் காத்தீரையா. ஆனந்தம் பேரானந்தம், பரலோகத்தில் பேரின்பம். ஆனந்தம் பேரானந்தம், பரலோகத்தில் பேரின்பம். என் ஆவி ஆத்மா சரீரம் உம் பாதம் அர்ப்பணித்தே. இருளான வாழ்வில் நிலையின்றி அழைந்தேன், ஒளி வீச செய்தீரையா.
இருளான வாழ்வில் நிலையின்றி அழைந்தேன், ஒளி வீச செய்தீரையா. பிளவுண்ட மலையில் என்னை மூடி மறைத்து, பிளவுண்ட மலையில் என்னை மூடி மறைத்து பிரகாசம் தந்தீரையா, பிரகாசம் தந்தீரையா. ஆனந்தம் பேரானந்தம் பரலோகத்தில் பேரின்பம், ஆனந்தம் பேரானந்தம் பரலோகத்தில் பேரின்பம். என் ஆவி ஆத்மா சரீரம் உம் பாதம் அர்ப்பணித்தேன். இந்த நாட்களில் பாவங்கள் வித்தியாசமாக வந்து கொண்டிருக்கிறது. Nowadays the sins are coming in different ways. ஒரு காலத்தில் இருந்த பாவங்கள் வேறு விதமாக. Those days the sins were different. வேதம் என்ன சொல்லுகிறது? See what Bible saying for us. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வருமா? In the last days there'll be terrible times. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 Timothy 3rd chapter. 2லிருந்து படித்து பாருங்கள். If you read from 2nd verse onwards, எப்படியெனில் people மனுஷர்களுக்குள்ள தற்பிரியம் வந்துருமா. People will be lovers of themselves. தன்னை குறித்தே ஒரு வெறி. Oh, they will have that rage for themselves. தன்னை எப்படி மேக்கப் பண்ணிக்கணும், தான் எப்படி கலையா இருக்கணும் விரும்புறான். They want to keep themselves more groomed. இந்த தற்பிரியம் என்பது என்ன? What is the meaning of self lovers? தன்னுடைய வாழ்க்கையில in their life ஏதோ சில தீமை நுழைஞ்சிரும். in self life itself the wicked things will come. சாதாரண பார்த்தா செல்ஃபிஷ்னஸ் சொல்றோம். We call it as selfishness. சுயமான வாழ்க்கை. We will சுய பெருமை. we will say selfish. அது செல்ஃபிஷ்னஸ் சொல்றமே, அதாவது தான் வச்சுக்கிறது, எதை விட்டு கொடுக்காது. They don't want to give anyone anything. They don't want to be generous. They want to be selfish. தனக்குன்னு everything, yes, for me. இப்படியே இருந்து they'll keep like that. அது பெரிய பாவத்துக்குள்ள கொண்டு போயிருது. That will take them into the big sin. இதை குறித்து நான் விளக்கம் சொல்லல. For this I don't want to go deep now. கொடுமை. It's very bad. Drug addicts. எப்ப கல்யாணம் பண்ணலன்னு நான் கேட்டேன். I asked him, why didn't you get married? அப்படி ஊசி எடுத்து போட்டுக்கிட்டானா, if he inject himself, பறக்கிற மாதிரி ஆயிருவானா. somewhere he'll fly, it seems. Drugs எடுத்து he take drugs all the time. தனக்கு எதுவுமே பிடிக்கலங்கறா. He says, I don't like anyone. இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் கம்ப்யூட்டர்ல, everything we see in the computer, சில மியூசிக் எல்லாம், even some music, அப்படியே பாவத்தை தூண்டி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிரும். it will just stir up the sinful life and finally life of suicide. பாருங்க, இந்த லிஸ்ட்ல பணப்பிரியர். Lovers of money. அந்த காலத்துல இருக்கிற பணப்பிரியம் வேறயா, இந்த காலத்துல பணப்பிரியமே வேறயா. Those days lovers of money were different. These days lovers of money are different. பண ஆசைனால, because of the love of money, அடுத்த பாவம்னு சொல்லி, because of the love for money, more sins are increasing. சில ஜெயிலுக்கு போயிட்டு சில மனிதர் வந்தான். One man came from jail. ஏப்பானா, I asked him why. கருப்பு பணம் இல்ல, கள்ள பணம் அடிக்கிறது. Not black money, but the fake money. அத டபுள் ஆக்க வித்திருக்கான். He did the fake money and he did the doubling. குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது. He wants to go in a wrong way. எப்படி ஆகப்பட்டு கொண்டான்? Somehow he was caught. பணப்பிரியர். Lovers of money. வீம்புக்காரரா. Boastful. அகந்தை உள்ளவர்கள். Proud. தூஷிக்கிறவர்கள். Abusive. தாய் தகப்பன்மாரையே தூஷிப்பாங்களாம் சிலர். Disobedient to their parents. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமையே போயிடுவாங்க. They won't even obey their parents. நன்றி அறியாத வாழ்க்கை. Ungrateful. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. Unholy. சுபாவ அன்பு இல்லாத வாழ்க்கை. Without love. இணங்காத வாழ்க்கை. Unforgiving. அவதூறு செய்கிறவர்கள். Slanderous. இச்சடக்கம் இல்லாதவர்கள். Without self control. கொடுமை உள்ளவர்கள். Brutal. நல்லோரை பகைக்கிறவர்கள். Not lovers of the good. துரோகிகள். Treacherous. நாலாவது வசனம் பாருங்க. துரோகிகள். Treacherous. துணிகரம் உள்ளவர்கள். Rash. இருமாப்புள்ளவர்கள்.
conceit, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர், lovers of pleasure rather than lovers of God, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து having a form of godliness அந்த பலனை மறுதலிக்கிறவர்கள், but denying its power. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. You have to come out from those kind of அப்ப people. சுதந்திர தினத்தன்று On this prevailing on this Independence Day, இதெல்லாம் அடிமையாக்கும். everything will make you slavery. இதை விட்டு வெளியே வா, You have to come out. வெளியே வா. Come out. என் ஆண்டவராகிய இயேசு லூக்கா 15வது அதிகாரத்துல Luke chapter 15, my Jesus, 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு காணாமல் போனது. one lamb was missing. கைப்பன் தேடினான், You know, the shepherd was ஒரு seeking. ஆட்டை கண்டுபிடித்தான், He found one ஒரு goat. தோள் மேல போட்டுக்கொண்டு திரும்பி சந்தோஷப்பட்டான். He put on his shoulder and he came back அப்படி happily. சொல்லிவிட்டு இயேசு சொன்னா, He said that, and Jesus said, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் you know, because of one person who's repenting, பரலோகத்திலே சந்தோஷம் the உண்டாகும். heaven will have joy. மகனே, Daughter, son, கர்த்தருடைய நேசிக்கிறார். God, Jesus loves you. மகளே, Daughter, பரலோகம் நீ நேசிக்கிறார். heaven loves you. இந்த மாதிரி பாவத்துல விடாத, Don't fall into these kind of sins. பெருமையில விடாத, Don't fall into the pride. உலகத்தின் பாதையில போயிராத. Don't go in the path of the world. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உன்னை As எச்சரிக்கிறேன். a servant of God, I want to warn you. இதெல்லாம் அடிமைத்தனத்து படுத்துகிற காரியம். All these will make you slaves. இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். Today God wants me to tell you சரி, this. போகட்டும். Let it go. அப்ப பாவத்திலிருந்து விடுதலை So ஆகணும்னா if you want to be delivered from the sin, பரலோகத்தை பக்கம் திரும்பணும், you have to turn towards heaven. கேட்கணும். You have to ask God. 1 யோவான் 1:9 மறந்து விடாத. 1 John 1:9, you நாம் should, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் if we confess our sin, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து He will forgive all our நம்மை sins. சுத்திகரிப்பதற்கு To அவர் காத்திருக்கிறார். sanctify us, He's பாவ waiting. மன்னிப்பு பெறுவதுதான் You know, the forgiveness, இருக்கிற அற்புதங்களிலே பெரிய அற்புதம். getting forgiveness from the sins is the greatest miracle, I'm telling you. சுகம் எடுப்பது மற்ற காரியங்கள்ல இருக்கிற அற்புதங்களை காட்டிலும் You know, the more than the miracle, the healing and all that stuff, ஆவியானவர் சொல்லுகிறார், Holy Spirit says, உன்னை அடிமைத்தனம் பண்ணுகிற பிசாசை விட்டு வெளியே வா. you have to come out of the devil which is making you நரகத்தின் slave. வாயிலிருந்து எங்கள் மன்றாட்டு ஜெபம் உன்னை பறித்தெடுக்கிறார். Our prevailing prayer is going to take you back from the பிசாசின் mouth வாயிலிருந்து of எங்கள் hell. மன்றாட்டு ஜெபம் உன்னை Our பிரித்தெடுக்கிறார். prevailing prayer will take you out from the mouth of the devil. மன்றாட்டு ஜெபத்தோடு இருக்கிற ஆராதனை தான் இது. This is the prevailing prayer with Sunday worship. இரண்டாவதாக Second thing, ரோமர் 6வது அதிகாரம் 7வது வசனம். Romans chapter 6 verse இந்த 7. வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கட்டும். Let me read that for you. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் 7-8வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். Because anyone who has died has been set free from sin. If we died with Christ, we believe that we will also live with him. சில பாவத்துல விழுகிறவனை கேட்டா, If you ask some people who fall in the sin, சார் sir, செத்தாதான் சார் இந்த பாவம் என்னை விட்டு போகும், when I die only, this sin will go away from me. அதுக்காக செத்துருவியா? So will you die for that? செத்த பிறகு After your death, ஒண்ணு மோட்சம் இல்லைன்னா நரகம், after your death, you will go to heaven or பரலோகம் இல்லைன்னா hell. நரகம். Heaven or hell. நரகத்துக்கு போகாத. Don't go to hell. இங்கனாச்சும் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அதுக்கு பிறகு மரிச்சுதான் ஆகணும். You know, here 60 years, 70 years, 80 years, 90 years, and after that you have to die. அப்போ இங்க சொல்லப்பட்ட மரித்தவன் என்ற வார்த்தை, But this word, the one who died, ஏதோ செத்து போயிட்டாருங்க, அதுக்கு பிறகு நாங்க அப்படி இல்ல. don't say, oh, he's died and what is that? இப்போ கிறிஸ்துவுடனே கூட மரிக்கணுமா? Now you have to die with Christ. அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கலாம். And you have to get up, live with இது Christ. என்னங்க சுதந்திரம்? What is this freedom? உலகத்திலே வச்சு The whole world. உண்மையான சுதந்திரத்தை பிரகடனப்படுத்துவது வேதம் தான். Bible is the only thing which proclaims the true freedom. ஹல்லேலூயா. Hallelujah. பாவம் செய்கிற கை பாவம் செய்யாது. Oh, the sinful hands will not commit sins again. பாவம் செய்கிற கண்கள் பாவம் செய்யாமல் திரும்பும். The eyes of sin will never do sin again. பொய் It will turn சொல்லுகிற back. வாய் திருந்தி உண்மையை பேசும். The mouth which speak lies will turn back. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல இருக்காதே. No, don't be like
like a female camel Bible- which runs Bible here அப்படி and there. சொல்லியிருக்கு. Bible says that. தாறுமாறா ஓடுகிற நட்சத்திரத்தை போல மாறாத, Don't be like a star which wander here and there. ஒரு நுரை தள்ளுகிற ஒரு மனிதனா இருக்காத. Don't be a person who puke foam. ஆனா கர்த்தர் சொல்றாரு, God நீ says, புதுசா மாறணும்னா if you want to become a new one, இந்த சிலுவை நினைக்கணும், you have to think about the cross. கிறிஸ்துவை நினைக்கணும். You have to think about the Christ. கிறிஸ்துவனை அடிமைப்படுத்த நினைக்காத. Don't think Christ is going to make you slave. கிறிஸ்து உன் பாவத்தை மூடி Christ will cover your sin. பரிசுத்தத்தை கத்துக் கொடுப்பார். He will teach you the holiness. கிறிஸ்து நமக்குள்ள வந்து விட்டார். When Christ comes into us, ஆமென். amen. ஒரு ரட்சிப்பு, A salvation, ஒரு மகிமை. a glory. ஆமென். Amen. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்றார். Today God says He saves you. உனக்கு நான் விடுதலை கொடுக்க I'm going to போறேன். bring the நீ deliverance. என் கிட்ட வா. You come towards me. இத கர்த்தர் சொல்றார். This is what God says. 75வது சுதந்திர On the தினத்துல 75th Independence Day. அப்போ அந்த கிறிஸ்துவை நினைச்சு So think about Christ. உருவாக்குமே. We're going to sing this song. பாடுவோமா ஒரு ஸ்டான்ஸா? புதிதாக உருவாக்கும். உருவாக்குமே என்னை புதிதாக உருவாக்குமே, அழகாக்குமே, உம்மை போல் அழகாக்குமே, உருவாக்குமே, புதிதாக உருவாக்குமே, அழகாக்குமே, உம்மை போல் அழகாக்குமே, விடுதலை ஆகிறே, விடுதலை இண்டிபெண்டன்ஸ் டேல பாடு விடுதலை. ஆகிறே, விடுதலை ஆகிறே, விடுதலை ஆகிறேன், விடுதலை ஆகிறேன், விடுதலை ஆகிறேன், விடுதலை ஆகிறேன், விடுதலை ஆகிறேன். ஓ இருளெல்லாம் மாறும், இருதயங்கள் மாறும், இருளெல்லாம் நீங்கும், அபிஷேகம் இறங்கும், அக்கினியாய் மாற்றும், தரிசனங்கள் தாரும், கிருபைகளை ஊற்றும், மகிமையிலே நிரப்பும், பரிசுத்தமாய் மாற்றும், தெய்வமே வாரும், துணையாக வாரும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதுமே, விடுதலை ஆகிறேன், விடுதலை ஆகிறேன், விடுதலை ஆகிறேன், விடுதலை ஆகிறேன். ஆமென். இப்போ Now, இன்னொரு விடுதலையை கர்த்தர் சொல்றார். God wants me to tell you about another deliverance. ரோமர் 12:8ல No, Romans 12. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். If it is so encouraged, then give encouragement to, if it's giving, and then give generously. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். 8வது வசனம் மகனே, 13:8. Oh, 13, sorry. Lord. Let not debt remain outstanding, except the continuing debt to love one another. For whoever loves others has fulfilled the law. சில கடைகள்ல பார்த்தா If you see few, அன்பு கடனை குறைக்கும்னு போட்டிருப்பான். Love will not allow you to get into debts. love
love will not allow you to get into debts. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? No, what is the meaning of that? அன்பு கடனை குறைக்கும்னு என்ன அர்த்தம் தெரியுமா? Because if you love more, then no. முதல்ல கடன் வாங்காதரான்னு அர்த்தம். Oh, it's a meaning that you shouldn't borrow. கடன் வாங்கிட்டா If you borrow, கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா. you know, if you borrow from someone and that's it, you are a slave. நீ கொடுக்க மாட்டடா, நம்ம அன்பு குறைஞ்சு போயிருண்டான்னு அர்த்தம். Because you're not going to give me, so then our love will go down. இங்க பாருங்க, But here, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துறதுல தான் நம்ம கடன்னா கடமை. you know, here Bible says, but those who love each other, one another, and there the love comes out. என் மகனுக்கு மேல அன்பு செலுத்துவது என்னுடைய கடமை. You know, it's my duty to love my son. கடன், அதான் கடன். That is my duty. இதுக்கு நம்ம கடனா My இருக்கலாம். debt. We can be debt for love. ஆனா But கடன் சுமை நமக்கு இருக்க கூடாது. we shouldn't have the financial debts. இப்ப உலகத்துல எங்க தான் கடன் இல்ல? Where we couldn't find debt. தமிழ்நாடு பட்ஜெட் அறிவிக்குது. No, Tamil Nadu is bringing the budget. இன்னும் எத்தனை லட்சம் கடன்? It says we have debts for many இந்தியாவுக்கு எத்தனை லட்சம் கடன்? India has many crores of லட்சம் rupees. கோடி கடன். Many lakhs, millions, billions of crores. சரி, இருக்கட்டும். Okay, let it be. அது இந்தியா பாத்துக்கிட்டோம். So India will take care of ஆனா that. நமக்கு But for us, கடன்கள் கடந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு you know, many of us, we have debts. இந்த கடன்கள் அடைக்கப்படும். All the debts should be settled down. அதுக்கு தான் என்னுடைய ஜெபம். And my prevailing prayer is, பொருளாதார பிரேக் த்ரூ உனக்கு வரணும். you should have this financial breakthrough. 2 ராஜாக்கள் 2 Kings. 4வது அதிகாரம் 1லிருந்து 7 படித்து பாருங்க. 2 Kings 4th chapter. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி You know, the wife of the எலிசா கிட்ட வந்து சொல்லுகிறார். she came and tells Elisha, ஐயா என் எஜமானே, oh my ஊழியக்காரரே, master, servant of God, உம்முடைய கூட இருந்த தீர்க்கதரிசி, you know, your என்னுடைய friend கணவன் prophet, my husband, திடீர்னு மரிச்சிட்டாரு. suddenly he died. ஆனா கடனோடு விட்டு போயிட்டார். But he left us with debt. இவ கடன் கொடுத்தவங்க Now the people who gave 2 மகன்களையும் அடிமைகளாக்க வந்திருக்காங்க. they have come to take my sons as the slaves. அழுகிறாள். She's crying. அப்பொழுதுதான் எலிசா கேட்டா, So why Elisha replied to her, பயப்படாதே மகளே, first of all, fear not. உன்னிடத்துல என்ன இருக்கிறது? Let me tell you what you have in your ஒரே house. ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. You know, I have small jar of oil, olive oil. நான் ஒருவேளை அதை யோசிப்பேன். I will think sometimes, ஒண்ணுமில்லாத வீட்டுல இந்த எண்ணெய் வந்திருக்குமா, அல்லது ஒரு குடம் எண்ணெய் எப்படிங்க கிடைக்கும்? யார் வீட்லங்க ஒரு குடம் எண்ணெய் இருக்கும்? how many in which houses they'll have a jar of olive oil? அது யோசிப்பேன் நான். I will think that way. கடைசியில நான் ஒரு சும்மா நினைச்சேன் அந்த காலத்துல, Those days I used to think, ஒருவேளை இவங்களே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ? maybe these people would have they were telling, being a prophet's family, and maybe they're doing business as அல்லது well. முழு நேரம் ஊழியக்காரரா இவரு? Or he is a servant, full-time servant of God. வாழ்க்கை பார்ட் டைம் தீர்க்கதரிசியோ, பார்ட் டைம் ஊழியக்காரரோ? Or maybe he is a part-time minister. சரி, எனிகோ Somehow இவங்க வீட்ல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. they had 1 jar of oil. இருக்குல்ல? Is it there, right? It's there, right? எண்ணெய் இருக்குது. ஆனா உனக்குள்ள ரகசியமா தேவனோடு போராடுகிற விசுவாசம் இல்ல. You have oil, but you don't have a secret calling to God. ஓய் 2 மகன்களையும் கூப்பிட்டுக்கோ. Go bring both your sons. எல்லா சுத்தி இருக்கிற எல்லாருடைய எம்டி வெசல்ஸ் வாங்கு. Take all the empty vessels from neighbors. என்ன சொல்லி வாங்கி இருப்பாங்களோ? I don't know what they have asked. கொடுங்க, உங்க குடத்தை கொடுங்க. Please give your pot jars. இந்த நாட்களா இருந்தா, If it was these days, எல்லா குடத்தையும் வாங்கி வித்துட்டு போயிடுவான். they will take all the jar and they will sell it. ஆனா அப்போ But those days, எல்லா குடங்களையும் வாங்கி she took all the jars of the neighbors, கதவை பூட்டு, locked the door. ஒரு குடம் எண்ணெய் எடுத்து ஊற்று. Take this jar of oil and pour. ஊற்றுறா. She poured விசுவாசத்தினால. with faith. ஆமென். விசுவாசத்தினால. Through faith. உன் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடு. You have to teach your children faith. கர்த்தருடைய வார்த்தையால் நீ பிழைப்பா. Then with word of God you will live. ஊட்டி கொண்டே இருக்கிறாய். She was pouring. She was pouring. இனி பாத்திரமே இல்லை என்று சொல்லுகிற நேரம் வந்த உடனே
நின்று போனது. The time came, there's no jars to be filled yet. the இப்போ oil தீர்க்க stopped. தரிசிகிட்ட மீண்டும் வருகிறார். Now she came back to the prophet. ஐயா, Oh, son of இந்த அற்புதம் நடந்து விட்டது. prophet, this miracle எம்டி happened. வெசல்ஸ் எல்லாம் நிரப்பப்பட்டு விட்டது. All of empty vessels are filled. நான் இப்போது என்ன செய்யட்டும்? Now what should I do? இந்த எண்ணெயை வியாபாரம் செய்து பிழைத்து எழும்பி வா. Sell the oil and you grow and come. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல In this Independence ஒரு Day, வியாபாரத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். God is going to increase your ஒரு business. தனிப்பட்ட வாழ்க்கை பெருக பண்ண God is போகிறார். going to make your independent நீயோ life கடன் better. கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். You will lend but not take உன் debt. கடன்கள் மாற வேண்டும். No, all your, அதற்கு முதல் வழி, the first way to, முதல்ல கணவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. the first husband were left, இவள் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அன்புனால நிறைஞ்சிருக்கணும். but this lady with full of love along with the உங்கள் children. குடும்பங்களிலே In your family, யாரையாவது பறி கொடுத்துட்டீங்களா? did you give anyone to die? எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லி எண்ணுகிறாயா? Do you think that everyone forsook you? 2 பேர் 3 பேர் Maybe 3 or 2. ஜெபிக்க ஆரம்பி. Start praying. லவ் ஜெனரேட்ஸ் ஃபெய்த். வேதம் சொல்லுகிறது அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் உதவும். You know, Bible says love generates faith and faith helps. அன்பினாலே நிரப்பப்படு. Be filled with முதல்ல love. தேவனை நேசி. God, for love God இந்த more. இண்டிபெண்டன்ஸ் டேல On this Independence Day. சுதந்திரமா அன்பு செலுத்து. Oh, love God, freedom. ஆண்டவர்கிட்ட போய் அளவு போட்டு அன்பு செலுத்தாது. Don't measure and love God. ஆண்டவர் உன்னை அன்பினால தான் அடிமைப்படுத்த பார்ப்பார். I know God will make you a slave with His love. இந்த அன்பின் கடன் இருக்கு பாருங்க, அது மகிமையானது. This love debt is so glorious. இப்ப கர்த்தர் சொல்றாரு, God says, கடமைக்கு உன் தகப்பனுக்கு உதவி செய்யாத. do help for your father for கடமைக்கு உன் duty sake. தாய்க்கு உதவி செய்யாத. Don't help your mother for duty sake. எதை செஞ்சாலும் அன்பினால செய். Whatever you do it with love. தேவனை நேசி. Love God. நேசி. Love God. பிள்ளைகளை நேசி. Love your children. நீ கட்டியிருக்கிற மனைவியை நேசி. Love your wife. கட்டியிருக்கிற புருஷனை நேசி. Love your husband. உனக்கு அன்பு குறைஞ்சிருச்சு. Love has decreased. பணம் ஏதோ குழப்பத்தை உண்டு பண்ணுது. Money is bringing some problem. உன் கையில ஒண்ணு இல்ல. You don't have anything in your நீ hand. வெறுக்கிற. You are கணவன் மேல பாசம் இல்ல. no love for your மனைவிக்கு மேல husband. பாசம் இல்ல. No love for your wife. பிள்ளைகளுக்கு கடமைக்கு செய்யற நினைக்கிறியா? Do you think you're just doing for duty sake for children? அன்புனால நிறைந்து செய். Do it with love. அப்பதான் உன் குடும்பத்துல உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். And then only your children will have miracle. இல்லாவிட்டால் பிசாசு அடிமைப்படுத்திடுவான். If not, devil will make your child a எந்த family. குடும்பத்துல அன்பு இல்லையோ, Which family don't have அன்பு குறைகிறதோ, where the love goes down, அப்ப டைவர்ஷன், பிள்ளைகள் வேறு பக்கம் திரும்பிரும். children will go diverted. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். God looks at you and tells you, உன் வாலிப பிள்ளையை நீ அன்பு செலுத்து சரியா? you have to love your young child so much. பருவம் அடைந்த பிள்ளையை அன்பு செலுத்து மகளே. You know the child which attained the puberty, you have to love her more. அன்புனால கவர்ந்துக்கோ உன் பிள்ளையை. You have to keep your children with your girl daughter with love. சுடுன்னு விடாத. Don't keep hurting them. பிள்ளைகிட்ட அன்பா பேசு. You have to love and speak with love. அன்பா பேசு. You have to speak with நீ love. அன்பை கற்றுக்கோ. You even learn love. அவ்வளவுதான். That's all. ஒற்றுமை வந்துருச்சுனா, When the unity comes, உங்க வியாபாரம் பெருகும். and your business is going to உங்க increase, குடும்பம் பெருகும். your family is going to increase. சரி, கடைசியாக And lastly, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. the life which has been filled by the Holy Spirit. ஆமென். Amen. 2 கொரிந்தியர் 3:17ல 2 Corinthians இங்க 3:18. ஒரு லிபர்ட்டி. 17. Here we have a liberty. ஆவியா இருக்கிற கர்த்தனை ஆவினால தொழுது கொள்ளணும். You know, you have to see God with spirit. ஆவியானவர் எங்கேயோ அங்க லிபர்ட்டி. Wherever the Spirit of God is there, there's liberty. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. ஆவியானவர் மூலமாகத்தான் நீங்க எதையும் சாதிக்கணும். No, only through the Holy Spirit you have to accomplish மன்றாட்டு things. ஜெபத்துல ஏதோ கருத்து மட்டும் இருக்க கூடாது. In the prevailing prayer, only understanding shouldn't இன்னைக்கு be இந்த there. சுதந்திர தினத்துல On this Freedom Day, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிறியா? are you being filled by the Holy உங்க Spirit? குடும்பத்துல பரிசுத்த ஆவியால இருந்து ஜெபம் பண்றீங்களா? Are you praying with the Holy Spirit? பரிசுத்த ஆவியால உண்டாகிற பாஷைகள் இருக்கிறதா? Is the language of Holy Spirit அல்லது there அடக்கி in போட்டு your விட்டாயா? house? அடக்கி போட்டு You விட்டாயா? have controlled that. பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கைத்தட்ட விடல நீ. You've not allowed your children filled by the Holy Spirit but to clap your hand, clap their ஒரு hands. தாய் வந்து இன்னைக்கு கதறினா, Today one mother came ஐயா and cried, ஒரு சபைக்குள்ள போய் என் பிள்ளைய பூந்துட்டாங்க. brother, my children went into some அது church. இந்த சபையா இருக்குமா, சாத்தான் சபையா இருக்குமா, அந்த சபையா இருக்குமா? They are scared whether that church will be a satanic church. ஸ்தோத்திரம் பண்ணாதேன்னு சொல்லிட்டாங்க. They said not to praise. கையை தட்டாதேன்னு They said not to சொல்லிட்டாங்க. clap hands. அந்நிய பாஷை பேசாதேன்னு They said சொல்லிட்டாங்க. not to speak in tongues. ஐயா என் பிள்ளைகளுக்கு எங்க போய் சிக்கிட்டாங்க? How my children have gone struggling there. பயப்படாத.
Fear not. பயப்படாத. Fear not. நீ தொடர்ந்து நீ அந்நிய பாஷை பேசு. You speak in tongues. மறைமுகமா பேசு. You speak கதவை அடைச்சிட்டு secretly. பேசு. Close your doors and speak. ஆண்டவரோடு பேசு. Speak with God. அவ்வளவுதான். That's all. ஆவியில நிரம்பு. Be filled by the Holy Spirit. நம்முடைய பழைய பாட்டு ஆவியால் நிரப்பும் Our தேவா. old song, Aviyal Nirappum Deva. அது பாட போறோம். We're going to sing. பரிசுத்தாவில் நிரம்புங்க. Be filled by the Holy Spirit. சுதந்திரம் ஆராதனை பண்ணுங்க. We're going to seek Him. சுதந்திர தினத்தன்று ஆவியில நிரம்புங்க. எல்லா கடன்களும் மறையும். உங்க கரத்தின் கிரிகள் ஆசீர்வாதமா மாறும். ஆவியால் நிரப்பும் தேவா, ஆவியை அனுப்பும் தேவா, ஆவியால் நிரப்பும் தேவா, ஆவியை அனுப்பும் தேவா, அக்கினி அபிஷேகம் எங்கள் மேலூற்றி ஆவியால் நிரப்பும் தேவா, அக்கினி அபிஷேகம் எங்கள் மேலூற்றி ஆவியால் நிரப்பும் தேவா, பேரின்பமே உம் பாதத்திலே காத்திருப்பேன், புது பலன் அடைவேன், பேரின்பமே உம் பாதத்திலே காத்திருப்பேன், புது பலன் அடைவேன், கிருபையை தாரும் தேவா, உம் கிருபையால் நடத்தும் தேவா, கிருபையை தாரும் தேவா, உம் கிருபையால் நடத்தும் தேவா, உண்மையாய் உமக்கென்று ஊழியம் செய்ய கிருபையை அருளும் தேவா, உண்மையாய் உமக்கென்று ஊழியம் செய்ய கிருபை, பேரின்பமே உம் பாதத்திலே காத்திருப்பேன், புது பலன் அடைவேன், பேரின்பமே உம் பாதத்திலே காத்திருப்பேன், புது பலன் அடைவேன், வரங்களால் நிரப்பும் தேவா, உம் வரங்களால் நிரப்பும் தேவா, வரங்களால் நிரப்பும் தேவா, உம் வரங்களால் நிரப்பும் தேவா, வல்லமையுடனே உம்மை வெளிப்படுத்த வரங்களால் நிரப்பும் தேவா, வல்லமையுடனே உம்மை வெளிப்படுத்த வரங்களால் நிரப்பும் தேவா, பேரின்பமே உம் பாதத்திலே காத்திருப்பேன், புது பலன் அடைவேன், பேரின்பமே உம் பாதத்திலே காத்திருப்பேன், புது பலன் அடைவேன். பாவம் உன்னை அடிமைப்படுத்த கூடாது. Sins shouldn't make you slave. ஆசை உன்னை அடிமைப்படுத்த கூடாது. You know, the spirit, the love for the money shouldn't make you slave. Selfishness, தற்பிரியரா இருக்காதே. Don't be self-lovers. இப்பவே ஆண்டவர்கிட்ட கேளு. Ask God now. பாவத்துக்கு இடம் கொடுக்காத. Don't give way for the sin. நான் ஒண்ணு உளையான சேற்றில விழுந்து கிடக்கல நீ நினைக்கிற. You're thinking I'm not into the muddy clay. இல்ல ஏதோ ஒரு குடிப்பழக்கம். Some drinking habits. ஏதோ ஒரு தீய பழக்கம். Some unclean habits. அதுதான் உளையான சேறு. And that is the muddy clay. உள்ள விழுந்து கிடக்கிற. You have fallen in that. மகனே நீ முழுகிட்டு இருக்கற. Oh son, you're falling, drowning in that. தெரியல நீ முழுகிட்டு இருக்கற. You didn't know, but you're drowning. ஒரு கரம் வருது. Now the hand of God is coming to you. கர்த்தருடைய கரம். That is the hand of God. அது கர்த்தருடைய கரம். That's the hand of God. இதோ கர்த்தருடைய தூக்கி நிறுத்த விரும்புகிறார். God wants to lift you high. அவர் உன்னை நேசிக்கிறார். He loves you more. The Independence Day. On this Independence Day. அவர் சொல்லுகிறார். He says. உன் கடன் சுமை நீங்கும். All your debts will go. பண பிரச்சனை போகும். Your money problems will vanish. எங்கேயோ போய் விழுந்து கிடக்காத. Don't go fall somewhere. எங்கேயோ உன் கால்கள் தீமை நோக்கி ஓட வேண்டாம். Let not your feet run towards கேளு unclean பரிசுத்தாவின் வல்லமையை. Ask for the Holy Spirit's power. பரிசுத்தாவின் வரங்களை இழந்துராத. Don't lose the gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமை இழந்துராத. Don't lose the gifts of the Holy Spirit. உலகம் உன்னை அடிமைப்படுத்த கூடாது. Devil shouldn't make you a slave. லஞ்சம் உன்னை அடிமைப்படுத்த கூடாது. Bribe shouldn't make you slave. கடன் சுமைகள் உன்னை அடிமைப்படுத்த கூடாது. Oh, the debt shouldn't make you slave. என் அன்பின் தேவனே, The loving God, என் ஜனங்களை விடுதலையாக்கும். deliver my people. கடன்களிலிருந்து விடுதலையாக்கும். Deliver them from all the debts. பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும். பாவ பழக்கத்திலிருந்து Deliver them from all the sinful life. சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுதலையாக்கும். Deliver them from the unwanted fights. கசப்புகளிலிருந்து விடுதலையாக்கும். Deliver them from the bitterness. குடும்பத்துல பிசாசு ஏதோ வலையை விரிக்க பார்க்கிறான். Oh, devil is trying to put the nets on for them. நேரங்களில் பிரிக்க பார்க்கிறான். It's trying to separate. அன்பினாலே
எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Lord, pull them with your love. இந்த சுதந்திர தினத்துல On this Independence உங்களை Day, பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், Holy Spirit wants to tell நீ you, கணவனோடு இருக்கிறது அடிமைத்தனம் நினைடாத. don't think being with your husband is something slavery. ஐயோ நான் மனைவியாக இருந்தா நான் கணவனுக்கு கழுத்தை கொடுத்துட்டு அடிமையாயிட்டேன்னு சொல்லாத. Don't say, I have bent down my neck to my husband, so I'm a slave. கர்த்தர் கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம் Praise பண்ணு. God, thank God for the husband God gave you. கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. Thank God for the wife God has given you. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. Thank God for the children God has given you. எந்த பிள்ளையும் ஒதுக்காத. Don't reject any child. மகளை ஒதுக்காத, மகளை ஒதுக்காத. Don't reject your son, your daughter. மகள் டீனேஜுக்குள்ள வந்திருந்தா, If your daughter is in ஒரு teenage, பெண் பிள்ளை 12 வயசுக்கு மேல வந்துட்டா, if your daughter is about 12 years old, அன்பினால கவர்ந்துக்கோ. you have to take her, mesmerize her by your love. அன்பின் வார்த்தைகளினால கவர்ந்துக்கோ. You have to mesmerize her by the words of love. 7-8 வயது பையங்களா இருந்தாலும் அவளை தேவ அன்பினால் நிரப்பு. Even if it's 8 year, 2 year, 5-year-old பிசாசு boy, உன் பிள்ளைகளை அடிமைப்படுத்தாதிருப்பானாக. let not the devil make your child a slave of them. பிசாசு உன் வாலிப பிள்ளைகளை தொடாதிருப்பானாக. Let not the devil touch your young youth இப்பொழுதே children. உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Right now I pray for your family. கர்த்தருடைய ஊழியக்காரனாக உன் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். As a servant of God, I bless your business. உன் கரத்தின் கிரியைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். Let your work of your hand be எல்லா blessed. பொருளாதார பிரச்சனைகளும் நீங்க Let all the financial difficulties removed. செழிப்பாயிரு. You live prosper. தகப்பனே, Father, இந்த சுதந்திர தினத்தன்று on this Independence Day, இந்தியாவுக்காக we ஜெபிக்கிறோம். pray for India. இந்தியா மாறட்டும். Let India transform. இயேசுவின் அன்பை அறியட்டும். Let it understand the love of God. தமிழ்நாடு இயேசுவின் அன்பை Let அறியட்டும். Tamil Nadu understand the love of God. கர்த்தருடைய பிள்ளைகளை Oh, கனப்படுத்தட்டும். let it honor the children of God. இந்தியா உம்முடைய அன்பை புரியட்டும். India should understand your love. திறந்த வேதத்தை இந்தியாவுக்கு காட்டுங்க ஆண்டவரே. Lord, show the open Bible to my India. ஆசீர்வதிங்க. Bless them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. In the name of Jesus we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God will bless you. இப்போ இது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறபடி Because it's Sunday, உங்கள் காணிக்கையில் எடுத்து கரங்களை வைத்துக் you கொள்ளுங்கள். take your offering and keep it ready for God. காணிக்கையில் எடுத்து கரங்களை வைத்துக் You கொள்ளுங்கள். can take offering and keep it ready for நாம் God. ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் நம்மை திறக்க சொல்லுகிற வரை And until the government asks us to open the church, வியாழக்கிழமை தோறும் காலையும் மாலையும் every Thursday morning and evening, ஆலயம் திறந்திருக்கிறது. the church is open here. வந்து ஆராதனை செய்யுங்கள். Like last Thursday, you can come and worship. நாங்கள் இருப்போம். We will be here. ஆமென். Amen. அதே வண்ணமாக Same time, புதன்கிழமை Wednesday. வியாழக்கிழமை இங்க இருப்போம். Thursday we'll be here. புதன்கிழமை Wednesday சென்னையில in Chennai காலையில 7 இருந்து 9 from morning 7 to 9 o'clock. வந்துருங்க. Please come. வந்துருங்க. Please come. டீ எல்லாம் சாப்பிடாதீங்க, நாங்க டீ தர்றோம். Don't worry, don't have tea, but come, I'll give you tea. சென்னையில இருக்கிறவங்க எல்லாரும் In Chennai, people, அந்த வெளிநாட்டுல எல்லாம் அப்படிதான், டீ வெறும் டீ தான், டீ இருக்கும் பிஸ்கட் இருக்கும், tea, they'll have tea and biscuits. அவ்வளவுதான் வந்துருவாங்க. That's all people will அது come. ஒரு டீ. That's all they'll have a tea. வந்துருங்க எங்களோட சேர்ந்து டீ குடிக்க. Please come and have tea with us. அப்ப ஆராதனை பண்ணுவோம். So we will do the worship அப்ப there. புதன்கிழமை 7 இருந்து 9. So the Wednesday at Chennai from 7 to 9. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. காணிக்கையில எடுத்து வச்சிட்டீங்களா? Please take the offering and keep. ஜிபே பார்த்து Now see the பேங்க் GPay. அக்கவுண்ட் எல்லாம் பார்த்துக்கங்க. See the bank accounts. உங்கள் காணிக்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Your offering will be blessed. தசம பாகங்களை பொறுத்தனை காணிக்கையில ஆசீர்வதிப்பார். God will bless your tithes and your மகா covenant வல்லமை கொண்ட தகப்பனே, offering. Loving Father, ஜனங்கள் தங்கள் கரங்களில் எடுக்கிற அல்லது தாங்கள் மனதில் நினைக்கிற அந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. bless the offering which they're taking or thinking. கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிற ஜனங்களை கனப்படுத்து. Lord, honor the people who are ready to give for the ministry. அளவில்லாமல் ஆசீர்வதி. Bless them இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. in the name of Jesus we pray. ஆமென். Amen. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Now everyone close your eyes. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Google Pay number
9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 700136730, IFSC கோட் IDIB 000or048, பேங்க் அட்ரஸ் சித்தாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர் 641044. பவர் ஆஃப் காட் டிவி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6321719960, IFSC கோட் IDIB 000or048, பிரான்ச் சித்தாபுதூர், கோயம்புத்தூர். ஜெபியுங்கள், தாங்குங்கள், ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசிர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.